ஹலோ கைஸ், உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். ஆர்ஆர்பியிலேருந்து நம்ம ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் இன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு 30ஆம் தேதியிலேருந்து அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆகுது. மொத்தம் 8000 போஸ்டிங். இன்ஜினியர், டிப்ளமோ மெட்டீரியல் மேற்பார்வையாளர், ரசாயனம், உளவியல், அதாவது கெமிக்கல் இன்ஜினியர்ஸு, அப்புறம் ஜூனியர் இன்ஜினியர்ஸு, அப்புறம் டிப்போ இன்ஜினியர்ஸு, இவங்க எல்லாத்துக்குமே போஸ்டிங்ஸ் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி இது டெக்னிக்கல் போஸ்ட். டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கான ஓப்பனிங் வந்ததுனால நம்ம டெக்னிக்கல் இன்ஜினியரிங் படித்த பசங்களுக்குலாம் நல்ல வாய்ப்பாக இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம் நமக்கு 29ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட்டு. அடுத்த மாதம் மொத்தமாக ஒரு மாதம் தான் ஓப்பனிங் இருக்க போது. நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த வெப்சைட். இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் கிடைக்கும். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஆர்ஆர்பி வெப்சைட்டுக்குள்ளே போன உடனே எடுத்தோடனே இந்த CEN நம்பர் 0324 ரெக்யர்மெண்ட் ஆஃப் வேரியஸ் போஸ்ட்டு JE, DMS அண்டு CMA இந்த மாதிரி போஸ்டிங் இருக்குது பார்த்தீங்களா. இதில் நமக்கு ஓப்பனிங் டேட் 30th தான் ஓப்பன் ஆகுது. ஸோ நமக்கு 30th தான் இதில் போய் அப்ளை பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி இப்போ அப்ளை பண்ண முடியாது. க்ளோசிங் டேட் 29th 8th 2024 23 மணி, அதாவது நைட் வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். நைட்டு 12 மணி வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். மற்ற எக்ஸாம்ஸ்லாம் 6 மணி வரைக்கும் தான் அப்ளை பண்ண முடியும். லாஸ்ட் நைட்டு 12 மணி வரைக்கும் நம்ம அப்ளை பண்ண முடியும். நீங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்க்கணுன்னா இந்த கிளிக் ஹியர் நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஹிந்திலையும் பார்த்துக்கலாம், இங்கிலீஷ்லையும் பார்த்துக்கலாம். நமக்கு ஹிந்தி தெரியாது, ஸோ நம்ம இங்கிலீஷில் பார்த்துக்கலாம். அப்ளிகேஷன்ஸ்னு பார்த்தோம்னா நம்ம நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம அப்ளை பண்ண வேண்டியது ஃபஸ்ட் ஒன்ல இருக்குது. அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆகும்போது இந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி நமக்கு அப்ளிகேஷன்ஸ் சொல்லிட்டு இந்த இடத்துல வரும். ஸோ நம்ம ஈஸியாக போய் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்க்கும்போது நோட்டிஃபிகேஷன்ஸ் என்ன இருக்குன்னா, இதுதான் நோட்டிஃபிகேஷன்ஸ். மொத்தமாக நமக்கு சம்பளம்னு பார்க்கும்போது லெவல் 7னால அப் டு 44,000 வரைக்கும் நமக்கு வரும். அதாவது மினிமமே 44,000. லெவல் 6 நம்ம எடுத்துக்கும் போது ஜூனியர் இன்ஜினியர், சூப்பர்வைசர் எடுத்துக்கிட்டோம்னா, கெமிக்கல் சூப்பர்வைசர் எடுத்துட்டோம்னா 44,000 ரூபா, ஜூனியர் இன்ஜினியர் எடுத்துட்டோம்னா 35,400 ரூபா. வயசுன்னு பார்க்கும்போது நமக்கு 36 வயசு வரைக்கும் கொடுத்துருக்கான். ஸோ ஏஜ்னு பார்க்கும்போது ரெண்டுமே 36 வயசுக்கு தான் கொடுத்துருக்கான். நமக்கு எஜுகேஷன்ஸ் குவாலிஃபிகேஷன்ஸ் போகும்போது ஒவ்வொரு போஸ்டிங்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். வெயிட் பண்ணுங்கள், நான் அதை காட்டுறேன். நீங்கள் படிக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஆர்ஆர்பி நம்ம என்ன படிக்கணுமோ அதே தான். ஸோ ஏஜ் லிமிட்ஸ்லாம் நமக்கு இருக்குது. ஏஜ் லிமிட்ஸ்லாம் இதில் போய் பார்த்துக்கலாம். எஜுகேஷன்ஸ் குவாலிஃபிகேஷன்ஸ். ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேண்டிடேட் should have required education technical qualifications as indicated post. சப்போஸ் நீங்கள் இன்ஜினியரிங் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா எந்த டைப் ஆஃப் இன்ஜினியர் அப்ளை பண்ண போகிறீங்க. இப்போ கெமிக்கல் இன்ஜினியர் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் இன்ஜினியரிங் கெமிக்கலோ இல்லை BSc கெமிக்கலோ அந்த மாதிரி பண்ணியிருக்கணும். அடுத்தது நீங்கள் இப்போது டெக்னிக்கல் எதுவும் போகிறீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது டிப்போ போகிறீங்கன்னா டிப்போக்கு தேவையான இன்ஜினியரிங் நீங்கள் படிச்சிருக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி எல்லாமே சேம் தான். ஃபீஸ்ன்னு பார்க்கும்போது நமக்கு 500 யாருக்குன்னா எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும். பேக்வேர்டு கேர்ள்ஸு SC ST எக்ஸ் சர்வீஸ்மேன், ஃபீமேலு, டிரான்ஸ்ஜெண்டரு இல்லை இவங்களுக்கு எல்லாத்துக்கும் எவ்வளோதுன்னா 250 தான். ஸோ இந்த இதை நம்ம ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணிக்கங்க. உங்களுக்கு இதுக்கான தேவையான மெட்டீரியல்ஸ், படிக்கக்கூடிய டீட்டெயில்ஸ்லாம் என்னோடய சேனல்லே பாருங்கள். உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.